கோடநாடு வழக்கு தொடர்பாக தொலைபேசி உரையாடல்கள் குறித்து விசாரணை செய்ய தற்போது தடயவியல் நிபுணர்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், விவரங்கள் என்ன? பிரவீனா, அதாவது கோத்தகிரி அடுத்த கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு தரப்பில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கோத்தகிரி அடுத்த கொடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இந்த பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இதனையடுத்து போலீசார் இதில் தொடர்புடைய சாயான், வாளையார், மனோஜ் உட்பட கேரளாவைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு ஊட்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்புடைய கார் டிரைவர் கனகராஜ் விபத்தில் பலியானார். இதனைத் தொடர்ந்து கனகராஜின் அண்ணன் தனபால், உறவினர் ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தற்போது அவர்கள் ஜாமீனில் வெளியே உள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களிடம் இதுவரை விசாரணை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொடுக்கும் தகவலின்படிதான் பலருக்கும் சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சாயானை கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று மதியம் அவரிடம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கொடநாடு மலைப்பகுதி என்பதால் பிஎஸ்என்எல் இணைப்புகள் அதிக அளவு அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் 30 பேரின் மொபைல் போன்கள், அழைப்புகள் அடங்கிய 10 டிஜிட்டல் டேப்புகளை திருச்சி பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் இருந்து சிபிசிஐடி போலீசார் சேகரித்து சென்றனர். குஜராத் காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பினர். இது தொடர்பாக எஸ்பி மாதவன் அங்கு சென்று நிபுணருடன் ஆலோசனை செய்தார். இதனைத் தொடர்ந்தான் தற்போது இங்கு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அதாவது திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் உள்ள பிரதான சர்வரிலிருந்து அந்த கூடுதல் தகவல் பெற முடியும் என்று அவர்கள் கூறியதை தொடர்ந்தான் தற்போது திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம், எக்ஸ்சேஞ்ச் எனக்கூடிய இந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தற்போது வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் என்பது தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் சர்வர்கள் இங்கிருந்து அந்த ஆபரேட் என்பது இயக்கப்படுகிறது, அது கண்காணிக்கப்படுகிறது. தொடர்ந்து தொலைபேசி உரையாடல் பதிவுகள் இங்கு சேகரித்து வைக்க முடியும் அளவிற்கு இங்கு வசதிகள் உள்ளது. அதன் அடிப்படையில் இன்று அதாவது 3 கார்களில் வந்த அதிகாரிகள் தற்போது அந்த சோதனை தடயவியல் சோதனை என்பதை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 3 கார்களில் சுமார் 10 பேர் கொண்ட அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இது சிபிசிஐடி எஸ்பி மாதவன் அவர்கள் தலைமையில் இந்த போலீசார்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை என்பது இங்கு தடயவியல் நிபுணர்கள் வந்து அதை ஆய்வு செய்திருக்காங்க. பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.